மனைவியின் தவறான உறவால ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. இதுக்கு மனைவிக்கு என்ன பனிஷ்மெண்ட் சட்டத்துல இருக்கு? அவனை வெளில வர சொல்றீ. வெளில வாடா. இது என்ன Dress? யார் அவன் உள்ள இருக்கவன்? என் பொண்டாட்டிட்டே அவ்வளோ சொல்லி கெஞ்சி பார்த்தேன். பேசாதடி, கேட்க மாட்டாளே. என் பிள்ளை நாசமா போச்சு. ஐயா, அவன் காலில் வந்து கெஞ்சி கேட்குறேன். கேஸ் ஃபேக்ட் பார்ப்போம். ஏன்னா திருச்சியில வந்து ஒரு கணவர் ஒரு மனைவி ஒரு பிள்ளை வந்து குடும்பம் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு டயத்துல வந்து மனைவி வந்து ஒரு இன்னொரு பர்சன் கூட வந்து ஒரு கள்ள தொடர்பு வந்திருக்காங்க. இதை தெரிஞ்ச கணவர் வந்து பல டைம் வந்து வார்னிங் எச்சரிக்கை எடுத்து பார்த்தாரு. பட் ஆனா அந்த மனைவி கேட்கறமே தெரியல. ஒரு நாள் நைட்டு கணவர் வெளியே போயிட்டு யதார்த்தமா நைட்டு வந்து அவர் வீட்டுக்கு வர்றப்ப அவர் மனைவி வந்து இன்னொரு பர்சன் கூட அந்த வீட்டுக்குள்ள ஒரு லிவிங்ல இருந்திருக்காங்க. இதை பார்த்த கணவர் வந்து கையங்காலமா ஒய்ஃபை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னு வந்து இதனால கடுமையான வாக்குவாதம் ஈடுபட்டதில்ல. கணவர் வந்து ஆத்திரம் அடைஞ்சு அந்த பொண்ணை வந்து ஒரு பொருளை எடுத்து அடிச்சிடுறாரு. இந்த சம்பவத்தை வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்றாரு. இது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்க பல பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்னன்னா அந்த தவறான ஊர்ல இருந்த அந்த பெண்ணுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சட்டத்துல இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. சட்டப்படி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்திய சட்டப்படி கள்ளக்காதல் மற்றும் அடால்ட்ரி விபச்சாரத்துக்கு வந்து கிரிமினல் குற்றம் கிடையாது. இதுக்கு வந்து எந்த பனிஷ்மெண்ட்டும் சட்டத்துல கிடையாது. இது ஒரு சிவில் ராங் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம கணவர் டைவர்ஸ் கேட்கலாம். அதை விட்டுட்டு சட்டத்தை கையில் எடுத்து அந்த அருவா எடுத்து வெட்டினார்னா அவர் மேலதான் பனிஷ்மெண்ட் போடுவாங்க. என்னன்னா BNS 109 கீழ அட்டம் டு மர்டர்ன்றதுல வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் பெயில் வர முடியாது. கம்பல்சரி பனிஷ்மெண்ட் கிடைக்காது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, எது பண்ணாலும் அந்த குழந்தைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. இது மாதிரி தான் நியூஸ் வந்து ரீசெண்டா போய்கிட்டு இருக்கு. குழந்தைகளை பத்தி ஒரு ஸ்டேட்ல வந்து குழந்தைய தூக்கி டம்னு அடிச்சு கொள்றாங்க. இப்ப கேரளா நடந்த நியூஸ்ல கூட குழந்தைய வந்து ஒரு சிகரெட் வச்சு சுடு வச்சோ, அப்புறம் வந்து அந்த குழந்தைய அடிச்சு தர பண்ணியோ, இது மாதிரி நியூஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதனால எது பண்ணாலும் அந்த குழந்தையோ அல்லது உங்க குடும்பமோ அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. குடும்ப பிரச்சனைக்கு சட்டப்படி தீர்வு காணுங்க. வன்முறையை கையில் எடுக்காதீங்க. இது போன்ற சட்ட விழிப்புணர்வு வீடியோவுக்கு கிரீன் ஆப்பிள் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்க. எது டவுட் இருந்தா DM கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லீகல் எக்ஸ்பிளைன் பண்றேன்.